இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். விபத்தில் 8 FRU வீரர்கள் உயிரிழந்தனர். தலுக் இந்தானில் நிகழ்ந்த துயரம். அரச மலேசிய போலீஸ் படையின் கலக தடுப்பு பிரிவை சேர்ந்த 8 FRU வீரர்கள் விபத்தில் உயிரிழந்தனர். FRU வாகனமும் கல்லோரியும் எதிரும் புதிருமாக மோதிக்கொண்டதில் 8 வீரர்கள் உயிரிழந்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் இன்று காலை 8:30 மணியளவில் தலுக் இந்தான் ஜாலான் சிக்கூஸ் சுங்காய் லம்பாம் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. 8 வீரர்களும் வாகனத்தின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி உயிரிழந்ததாக மலேசிய தீயணைப்பு மீட்பு படையின் பேரா மாநில இயக்குனர் சயானி சைடோன் தெரிவித்தார். விபத்துக்குள்ளான FRU லோரியில் ஓட்டுநர் உட்பட 15 வீரர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் இதுவரை 8 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமுற்ற இதர வீரர்கள் தலுக் இந்தான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். வரும் 16வது பொது தேர்தலில் சீன வாக்காளர்களின் ஆதரவை PKR கட்சியும் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியும் இழக்கலாம் என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லி எச்சரித்துள்ளார். இதற்கு முன்பு PKR கட்சிக்கு தங்களின் வலுவான ஆதரவை வழங்கி வந்த சீனர்கள் தற்போது கட்சி மீது மிகுந்த அதிருப்தியில் உள்ளனர். வரும் 16வது பொது தேர்தலில் சீனர்கள் PKRக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அதேவேளையில் பரிகாத்தா நேஷனலுக்கும் தங்கள் வாக்குகளை செலுத்த மாட்டார்கள். இரு கட்சிகளுக்கும் வாக்களிப்பதை விட வீட்டில் வெறுமனே அமர்ந்திருப்பது மேல் என்ற மனோநிலைக்கு சீனர்கள் வந்துவிட்டனர் என்று பொருளாதார அமைச்சருமான ரஃபீசி ரம்லி தெரிவித்தார். PKR கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ரஃபீசி ரம்லி நேற்றிரவு கடா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு சீனர்களின் மன ஓட்டத்தை பகிரங்கமாக அறிவித்தார். சீன வாக்காளர்களின் எண்ணிக்கை 32 விழுக்காட்டினர் உள்ளனர். 16வது பொது தேர்தலில் வாக்களிப்பதற்கு அவர்கள் வெளியே வரமாட்டார்கள். சீனர்களின் இந்த நடவடிக்கை PKRக்கும் பக்கத்தான் ஹரப்பானுக்கும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். காரணம், PKR கட்சியை ஆதரித்த மலாய்க்காரர்களின் எண்ணிக்கை 30 விழுக்காட்டிற்கும் குறைவானவர்களே. PKR கட்சி இன்று ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு முழு ஆதரவை வழங்கியவர்கள் மலாய்க்காரர் அல்லாதவர்களே என்று ரஃபீசி ரம்லி வெளிப்படையாக அறிவித்தார். இந்நிலையில் தன்னை ஆதரித்த வாக்காளர்களின் அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் பக்கத்தான் ஹரப்பான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ரஃபீசி ரம்லி கேட்டுக்கொண்டார். கடந்த 2014 ஆண்டில் ஜூலை 17 யுக்ரைன் வான் போக்குவரத்து பாதையில் மலேசிய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான MH17 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு ரஷ்யாவே பொறுப்பேற்க வேண்டும் என்று ஐநா வான் போக்குவரத்து மன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பயணிகளையும் விமான பணியாளர்களையும் உள்ளடக்கிய 298 பேர் கொல்லப்பட்ட இந்த சம்பவத்திற்கு ரஷ்யாவே காரணமாகும் என்று அந்த உலக மன்றம் தெரிவித்துள்ளது. 196 டச்சு பிரஜைகள், 38 ஆஸ்திரேலிய பிரஜைகள் ஆகியோரை உள்ளடக்கிய இந்த விபத்துக்கு ரஷ்யாவே தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்று ஐநா அறிவித்துள்ளதாக நெதர்லாந்தும் ஆஸ்திரேலியாவும் வெளியிட்டுள்ள தனித்தனி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்ட பயணிகளின் குடும்பத்தினருக்கு எத்தகைய இழப்பீடு வழங்குவது என்பது குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருவதாக அந்த மன்றம் தெரிவித்துள்ளது. நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாமிலிருந்து கோலாலம்பூரை நோக்கி வந்து கொண்டிருந்த மலேசிய ஏர்லைன்ஸின் MH17 விமானம் யுக்ரைன் வான் போக்குவரத்து பாதையில் ஏவுகணை தாக்குதல் மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் 298 பேரும் உயிரிழந்தனர். குட்டி யானை இறந்தது தெரியாமல் எழுப்ப முயன்ற தாய் யானை கண்கலங்கி நின்றதை தம்மை நெகிழ வைத்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்த முகமது அமீர் ஃபைசால் என்பவர் தனது முகநூலில் அந்த நூதன அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். கிழக்கு மேற்கு சாலையில் பேரா கரிக் அருகில் நேற்று திங்கட்கிழமை அதிகாலையில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் தனது குட்டி யானை இறந்தது தெரியாமல் 12 மணி நேரத்திற்கும் மேலாக கண்கலங்கி நின்ற தாய் யானையின் பாச போராட்டம் மலேசியர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது.
கிழக்கு மேற்கு சாலையில் பாதுகாப்பு பணியை மேற்கொள்வதற்காக தாம் சென்றிருந்த வேளையில் விபத்து நிகழ்ந்த இடத்தில் லாரியின் முன்புறம் கடுமையாக சேதமுற்றதற்கு தாய் யானை லோரியை தாக்கி துவம்சம் செய்ததே முக்கிய காரணமாகும் என்று அமீர் ஃபைசால் விவரித்தார். உயிருக்கு போராடிக் கொண்டு இருந்த தனது குட்டி யானையை மீட்பதற்காக அந்த தாய் யானை லோரியை நகர்த்துவதற்காக தனது தும்பிக்கையால் பலம் கொண்டு லாரியை தாக்கியது. ஆனால் அந்த கனரக வாகனத்தை அதனால் நகர்த்த முடியவில்லை. லாரியின் அடியில் சிக்கியுள்ள தனது குட்டி யானையை எப்படியாவது மீட்டுவிட வேண்டும் என்பதற்காக குட்டி யானையை விட்டு விலகாமல் தனது தும்பிக்கையை பயன்படுத்தி லாரியை நகர்த்த தாய் யானை பலமுறை முயற்சி செய்ததாக அவர் குறிப்பிட்டார். பின்னர் அவ்விடத்திற்கு வனவிலங்கு பூங்கா அதிகாரிகள் வந்த பின்னர் அந்த தாய் யானையை சாந்தப்படுத்துவதற்கு ஊசியை செலுத்தினர். அதற்கு முன்னதாக அங்கு என்ன நடந்தது என்பது குறித்து தாய் யானைக்கு எதுவும் தெரியாமல் இருக்க அதன் காதுகளையும் கண்களையும் துணியால் மூடினர். யானையின் முகத்தை துணியால் கட்டும்போது தனது குட்டி யானையை பிரிந்த துயரில் தாய் யானை அழுத சத்தம் தம்மால் இன்னமும் தெளிவாக கேட்க முடிந்ததாகவும் அந்த தாய் யானையின் பாச போராட்டத்தை தம்மால் கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் தாமும் கண்கலங்கி நின்றதாகவும் அமீர் ஃபைசால் விவரித்தார். லாரி ஒன்று சாலையை விட்டு விலகி கவிழ்ந்ததில் அதன் ஓட்டுநர் உயிரிழந்தார். இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட ஓட்டுநரை மீட்பதற்கு தீயணைப்பு மீட்புப் படையினர் சுமார் 2 மணி நேரம் கடுமையாக போராடினர். இச்சம்பவம் நேற்றிரவு 10:20 மணியளவில் பினாங்கு பலே புலாவ் ஜலான் துன்சாடினில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து 20 நிமிடத்தில் சம்பவ இடத்தை சென்றடைந்த வீரர்கள் தார் கற்களை ஏற்றி வந்த அந்த லாரியின் இடிபாடுகளுக்கு இடையில் ஓட்டுநர் சிக்கி கிடப்பதை கண்டறிந்தனர். லாரியை நிலைப்படுத்தி உயிரிழந்த ஓட்டுநரை மீட்பதற்கு வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் கடுமையாக போராடியதாக பினாங்கு தீயணைப்பு மீட்புப் படை உதவி இயக்குநர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டுக்கான STAM தேர்வு முடிவுகள் வரும் மே 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த தேர்வை 4507 மாணவர்கள் எழுதியுள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை. பாகிஸ்தான் இனி வாலாட்டினால் உடனே பதிலடி என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். எல்லை தாண்டிய பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தருவதில் புதிய பாய்ச்சலை காட்ட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பாகிஸ்தானின் அத்துமீறலுக்கான இந்தியாவின் பதிலடி முன்பை விட அதிவேகத்துடன் இருக்க வேண்டும். துப்பாக்கி குண்டுகளுக்கு பீரங்கிகளால் பதில் அளிக்கப்படும் என்று மோடி எச்சரித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா தொடங்கியுள்ள ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பதை எதிரிகளுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்று மோடி ஆவேசமாக குறிப்பிட்டார். கடந்த மே 7ஆம் தேதி அதிகாலை துவங்கி 4 நாட்கள் நீடித்த இந்தியா பாகிஸ்தான் போர் கடந்த மே 10ஆம் தேதி நிறுத்திக் கொள்ளப்படுவதாக இந்தியாவும் பாகிஸ்தானும் அறிவித்தன. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.